இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆதவஜனா இது வரைக்கும் என்னைக்காவது வந்திருக்காரா? அது ஏதாவது முதலமைச்சர் இருந்திருக்காரா, இல்ல கவுன்சிலர் இருந்திருக்காரா, ஏதாவது ஒரு இருந்திருக்காரா? ஒரு கட்சியில ஏற்கனவே 3 கட்சி மாறிட்டாரு அவரு. ரஜினி ரசிகர்களை பகைச்சுக்கிட்டு அவங்க ஓட்டுமே விஜய்க்கு விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் தேவக கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல்வாதி. ஸோ அவர் கொடுக்குற கருத்து தான். அவருக்கு அரசியல் பக்குவம் கிடையாது. ஒரு துறையில் சாதிச்சவங்களாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவரோட துறையில் அவர் நல்லாவே சாதிச்சிட்டாரு. அது அவரோட பர்சனல் டிசிஷனாக இருக்கலாம், மைட் பி யாராவது சொல்லிக்கலாம். ஆனால் டிஎம்கே சொன்னாங்க அப்படின்றது ஏன்னா அது பிஃபோராகவே ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது சொல்லும்போது டிஎம்கே வேலை ஒரு பின்வாங்கினார் அப்படிலாம் சொல்ல முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ அர்ஜுனா திமுகவின் மிரட்டலுக்கு பயந்துதான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்று பேசியிருந்தார். விஜய்க்கு மன வலிமை இருக்கிறது என்றெல்லாம் பேசியிருந்தார். இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றோர் பல்வேறு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தனர். இது குறித்து ரஜினியின் தரப்பில் ஒரு அறிக்கையும் வந்திருந்தது. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதற்கு ஆதவ அர்ஜுனா மன்னிப்பும் கேட்டிருந்தார். ஆதவ அர்ஜுனா சொன்னது போல ரஜினி அந்த திமுகவின் மிரட்டலுக்கு பயந்து போய் தான் அரசியலுக்கு வரவில்லையா, விஜய்க்கு மன வலிமை இருக்கிறது அப்போதென்றால் ரஜினிக்கு மன வலிமை இல்லையா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழும்புகிறது. இது குறித்து மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள், மக்களிடமே மக்களின் கருத்துக்களை நேரடியாக கேட்போம். அது யார் பேசினார் சார்? இவர் பேசினாரு. யாரு? நம்ம லாரி டிக்கெட்டு மார்ட்டின் பேசினாரு. நான் ஒன்றும் கேட்குறேன், விஜய் யார் மெடலுக்கு ஜனநாயகம் படம் ஒன்றும் வெளியே வரல? எல்லாம் ஜனநாயகம் படம். இவர் எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்ற போறாரு? இவர் ஒரு படம் ஜனநாயகம்னு பேர் வச்சு படத்தையே வெளியே விடல. அந்த படத்தையே வர காப்பாற்ற முடியாது. மக்கள் ஜனநாயக நாட்டை எப்படி காப்பாற்ற போறாரு விஜய்? ஆதவ அர்ஜுனா இது வரைக்கும் என்னைக்காவது வந்திருக்காரா? அது ஏதாவது முதலமைச்சர் இருந்திருக்காரா, இல்ல கவுன்சிலர் இருந்திருக்காரா, ஏதாவது ஒரு இருந்திருக்காரா? ஒரு கட்சியில ஏற்கனவே 3 கட்சி மாறிட்டாரு அவரு. எந்த கட்சி போனதில் 3 கட்சி மாறிட்டாரு. அவருக்கு அரசியல் பற்றி ஏதாவது தெரியுமா? சும்மா பேசுகிறவங்க பேசுகிறாங்க. இன்னைக்கு ஸ்ரீவிக நரேந்திரா பற்றி பேசுகிறாங்க. அது பெரிய டென்ட்டாக ஓடிட்டு இருக்காது. ஏதோ ஒரு டென்ட்டு ஒன்று ஓடிட்டு இருக்க. முன்னாடி திருத்தா பற்றி ஓடிச்சு, டென்ட்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ ரஜினிகாந்த் ஓடிட்டு இருக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன்னா, அவன் நாகோஜினாவும் உண்மையில அறிவே கிடையாது. அவனுக்கு அறிவில்லா நாய் அது. அறிவு பற்றி பேசுகிறவங்க ஏகடா விஜய் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. திமுக எதிரி, திமுக ஒரு அரசியல் நாகரிகம் பேசுகிறார். ஒரு அரசியலில் பேசல, அரசியல் நாகரிகம் வேணும் ஒன்று. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எப்படி பேசுனாங்க, கலைஞர் அவர்கள் எப்படி பேசுனாங்க, இந்த மாதிரிலாம் பேசினா கிடையாது. தான் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க தவிர அரசியல் நாகரிகம் இல்லாதவங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அதில் உண்மை கிடையாது. அவர் வர வேண்டியது எப்போ வந்திருக்கலாம், 96ல் வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பதவிக்கு ஆசைப்படாத ஆள். சில நேரத்தில் அவர் அவருடைய ஹெல்த் இஷ்யூக்காக அவர் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட இருக்காரு. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அதோட விஷயம்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் பார்த்துட்டு வந்தவர் தான் அவர். அவருடைய வயசுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, எத்தனையோ பேர் கடந்து தான் வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அறிக்கையை விட்டுருந்தாரு, காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுங்க. அது 2026 எலெக்ஷனில் சொல்லும். அவர் எப்பவுமே ஒரு நட்பு வட்டாரத்தில் தான் இருக்கார் திமுகவில். அது பேஸ் பண்ணி தான் அந்த வார்த்தை. அது மாதிரி தான். அது எந்த இது கிடையாது. எந்த காலத்துலையும் அவர் திமுக அவர் விட்டதில்லை, விட்டதில்லை. ரஜினி திமுக விட்டதில்லை. அதனால அது அவரோட பர்சனல் டிசிஷனாக இருக்கலாம், மைட் பி யாராவது சொல்லிக்கலாம். ஆனால் டிஎம்கே சொன்னாங்க அப்படின்றது ஏன்னா அது பிஃபோராகவே ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது சொல்லும்போது டிஎம்கே வேலை ஒரு பின்வாங்கினார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்றது உண்மையா இருக்குமான்னு தெரியல. நிறைய எப்படி சொல்றது, பின்னாடி தெரிஞ்சோ தெரியாமலும் பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா அதுதான் அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப ஹைக்கா போய் ஜனங்களை சேருது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம பேசிடுறோம். அது மேபி அதில் ட்ரூத்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் அது ரீச் ஆகிறது பிக்கா போய் ஜனங்க கிட்ட ரீச் ஆகுது. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனால் எதை நம்ம சொல்றோமோ அதை ரீச்சிங் மட்டும் ரொம்ப கண்டிப்பா செலிபிரிட்டிஸ்க்கு ரொம்ப ஸ்பீடாவே அது போகுது இல்லையா? நார்மலா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு வாசிப்போ இதை பின்னாடி பேசினா அந்த இடத்தோட முடிஞ்சு போயிடும்.
இது வந்து செலிபிரிட்டிஸ் போது எல்லா இடத்துலையுமே வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி அரசியலுக்கு வர்றது வந்து ஒரு மிரட்டலுக்காகலாம் அவர் வராமல் போயிருக்க மாட்டாரு அப்படின்னா இல்லை எப்படி? அப்படி அது எனக்கு தெரியல. பட் ஆனால் அதில் பர்சனலும் இருக்கலாம். எப்படி அவர் நம்மளே ஒரு சின்ன டெசிஷன் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். அது பர்சனலாகவும் இருக்கலாம். இல்லை அவர் பின்னணியில் எல்லாம் இருக்குன்னு அது அவராக வெளியே வந்து சொன்னால் மட்டுமே தெரியும். நம்ம இவங்க சொல்லுங்க அவங்க சொல்ல நம்பி நம்ம சொல்லி அது ஒரு ரீச்சுக்கு போக வேண்டாம். ஆமாம், அது அவங்களா சொன்னால் மட்டும்தான் தெரியும். சாரா சொன்னால் மட்டும்தான் தெரியும். திரைத்துறையில் வந்து சாதித்த சூப்பர் ஸ்டாருக்கு வந்து விடுக்கப்பட்ட சவால் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் சிறப்பாக இருப்பாங்க. திரைத்துறையில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து அவர் சாதிச்சிட்டாரு. அரசியலுக்கு வரணுங்கிறது அவரோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் 93 94லாம் பார்த்தீங்கன்னா ஜிகே மூப்பனார் அவர் தமாக பிரிஞ்ச நேரத்தில் கலைஞருக்கு வந்து பக்கபலமாக இருந்தார். திமுக அரசுக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் திமுக அரசோட மிரட்டுதலால் தான் அவருக்கு அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது தவறான கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை பிடிச்சிருக்கோம். அவருக்கு திரைத்துறை பிடிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த வயசுலேயும் அவர் அதில் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் ஒரு துறையில் அவர் சாதிச்சிட்டாரு. அரசியலுக்கு அவருக்கு எப்போவும் ஆதரவாக இருப்பாரே தவிர அவர் அரசியலுக்கு வந்து தான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு துறையில் சாதிச்சிட்டாரு. ஆமாம், இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி பேசுறது பெருசாகிட்டு இது வந்து இப்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு புதுசாக வந்த கட்சிகள்லாம் வந்து புதுசாக உள்ள கட்சிகளில் முதிர்ச்சி இல்லாத அரசியல்வாதிகள் கொடுக்குற கருத்தாக தான் நினைக்கிறேன். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேவக கட்சியிலேருந்து அவர் ஆதவ அர்ஜுனா ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஒரு அரசியல்வாதி. ஸோ அவர் கொடுக்குற கருத்து தான். அவருக்கு அரசியல் பக்குவம் கிடையாது. ஒரு துறையில் சாதித்தவங்களாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவரோட துறையில் அவர் நல்லாவே சாதிச்சிட்டாரு. மன்னிப்பு அவர் வந்து நல்லா படித்தவர், ஒரு படித்து ஒரு உயரத்தில் இருக்கவர். ஒரு வார்த்தையை விட்டுட்டு ரெண்டாவது மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஏற்புடையதில்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் வார்த்தைகளை கவனமாக விடணும். மக்களுக்கு நல்லது பண்ண சர்வீஸ் சேவை நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க. வார்த்தைகளை விட்டுட்டு மன்னிப்புங்கிறது சமீபத்தில் கூட ஒரு முன்னணி அரசியல் கட்சியிலேருந்து பெண்களை அவமரியாதையாக பேசுகிறாங்க. அவமரியாதையாக பேசிட்டு பின்னாடி மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இது வந்து மன்னிப்புங்கிறது ஏற்புடையது கிடையாது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நடிகைகள் பேரெல்லாம் சொல்லி ஒரு ஏளனமாக பேசுறதெல்லாம் கருத்துக்கள்லாம் அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. முற்றிலும் அது வந்து வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கவங்க பெண்களையும் சரி பொதுமக்களையும் சரி ரொம்ப, ஏன்னா அவங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமே அவங்க தான். அவங்களுக்கு சேவை தான் பண்ணுமே தவிர இவங்களோட அதிகார பவரில் மோசமான வார்த்தைகளை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. பெண்களை மதிக்கணும். ஒரு கீழ்த்தரமான கருத்துக்களை வந்து அரசியல்வாதிகள் பேசக்கூடாது பொது வழியில். கண்டிக்கத்தக்கது அது. தேவையில்லாத பிரச்சனை இது. ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஆதவர்தனாக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அவர் பண்ணிட்டு இருக்கிற வேலைங்கிற என்னங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். தேவையில்லாமல் விஜயை வந்து சுற்றி விட்டு வேடிக்கை பார்த்து எல்லா சிக்கல்லையும் மாட்டி விட்டு இவர் பேசுகிற வார்த்தைகள் தான் விஜய்க்கு ஒரு வில்லங்கமாகவே முடியுது. வித்தவுட் ஆதவ அர்ஜுனா சொல்லப்போனால் விஜய் மேலே ஒரு நம்பிக்கையே வரும் மக்களுக்கு. ஆதவ அர்ஜுனா பண்ணக்கூடிய அத்தனை வேலையினால தான் வந்து இப்போ பிரச்சனை. இதில் வந்து அடிஷனலாக தேவையில்லாமல் வந்து ரஜினி ரசிகர்களை வந்து பகைச்சிக்கிட்டு அவங்க ஓட்டுமே வந்து விஜய்க்கு விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இல்லைன்னா ஒரு பொலிட்டிக்கல் அரனால வந்து இப்போ வந்து ஒரு கான்டெஸ்ட் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக 4 கார்னர்டு கண்டெஸ்ட் இதில் போயிட்டு இருக்கும்போது வந்து மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியான மார்ஜினில் தான் எல்லாருமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் இருக்கும்போது சொல்கிற வார்த்தைகளை வந்து கேர்ஃபுல்லாக விடணும். அது விடாமல் எல்லாரையும் வந்து தட்டி விட்டு வெடிக்க பார்க்குற மாதிரி அவர் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. இது வந்து பேக் ஃபயர் ஆகும். அதுதான் காலம் நின்று பதில் சொல்லும்னு சொல்கிறார் இல்லையா, காத்து இருந்து பதில் சொல்லுங்கிறது அவர் சொல்கிறதுல வந்து அது வந்து அதை டீகோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். சாத்த போகிறோன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சாத்தல் காத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக உண்டு. அதெல்லாம் எதுவும் அந்த மாதிரி எதுவும் விஷயம் எதுவும் நடக்கலான்னு திமுக மிரட்டக்கூடிய வேலையே இல்லையே. திமுக மிரட்டணுன்ற ஒரு அறிகுறி இல்லை, ஒரு வேலையே இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய திரைப்பட நடிகர், சூப்பர் ஸ்டார் வேறு. அதனால் அவங்கள மிரட்டக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் ரிசல்ட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேள்விப்பேன். தமிழக வெற்றிகரத்தை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரின்ட்டு. அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு, அறிக்கை விட்டு மன்னிப்பும் கேட்டு. கட்சியை வளர்க்கறதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம்ல. ஒரு கட்சி புதிய கட்சி அது வளர்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசினா தான், அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கட்சி வளரும். அப்போ தான் ஆதவனும் வளருவார். அப்போ தான் விஜய் வளர்ந்துட்டு போயிட்டார். இப்போ ஆதவன் வந்து யாருன்னே தெரியாத இருந்தது. இப்போ டிவியில் பேச விஜய் கூட வந்தவொடனே அண்ணன் ஆதவன் வந்து இப்போ ஒரு வாரம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதில் இருக்குது. வளரணும்,
தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரியணும். தன்னை பற்றி டிவியில் தெரிஞ்சுக்கணும், தன்னை பற்றி வளரணும்னு சொன்னால் எதிர்க்கட்சிக்காரர்களை யாரையாவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வளர முடியும். இல்லை அவருக்கெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப மன வலிமை அதிகம். அவர் சாதாரணமான ஆள் இல்லை. என்ன பர்சனல் லைஃப்பில் அவர் என்ன முடிவு எடுத்துக்காருன்றது அவருக்கு தான் தெரியும். அரசியலுக்கு முன்னே வரேன் உறுதின்னு சொல்லியிருந்தாரு, அப்புறம் இல்லை. ஆனால் அது அவருடைய விஷயம். அது அது நம்மளுக்கு யாராலும் புரிஞ்சிக்க முடியாது அவரை. திடீர்னு ஆன்மீகத்தில் போயிடுவார். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்தது அது அவருடைய விஷயமே ஆயிடுச்சு. ஆனால் பப்ளிக்காக கொஞ்சம் மக்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டு. அரசியலுக்கு வருவாருன்றது வரல. அதை வந்து வேறு மாதிரி திணிச்சு இப்போ இந்த விஜய் அவருடைய கட்சியிலேருந்து அவர் பேசியிருக்காரு, ஆதவர்ஜுனா அவர். அப்புறம் பயங்கரமாக மன்னிப்பும் கேட்டாராம். அதனால் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம்தான். இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா அந்த மாதிரி கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்க? அது நல்ல கருத்துக்கள் சொன்னா வரவேற்கிறது. வரவேற்கிற கருத்துக்கள் பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவும் அரசியல் எதுவும் தெரியல. எல்லாருமே வந்து கேம் மாதிரி தான் தெரியுது. ஆமாம், அரசியலுக்காக பேசப்படுறது அதெல்லாம். அரசியலுக்காக பேசுகிறது உண்மையாக மக்களுக்காக செய்கிறதுக்கெல்லாம் யாரும் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் யாருக்கோ ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. எப்படியும் மெயினான இப்போ டிஎம்கே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத மாதிரி இப்போது அந்த விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வந்தாலும் அவங்க தான் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க. அந்த எல்லா விஷயத்துலேயுமே, தொகுதியிலையும் கூட்டணியிலையும் பவர்லேயும் எல்லாத்துலேயுமே தவிர்க்க முடியாத கட்சியாக இருக்குது. வேறு வழியே இல்லை. அவங்க தான் வருவாங்க போல இருக்குது. எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க தான் வருவாங்க.